வணக்கம் மக்களே. கெட்ட கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி, தீவிரமான டயட், இப்படி எதுவுமே செய்யாமல் உடல் எடையை குறைக்கணும், உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கலைத்து வெளியேற்றணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சில உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்பவே நம்ம உடலை வருத்தி என்ன தான் எக்ஸசைஸ் செய்தாலும் ஒரு சிலருக்கு குறையாது. நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலாக இருந்தால் கூட போதும், உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் லவங்கப்பட்டை. ஸோ லவங்கப்பட்டையில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபயாட்டிக் பண்புகள் இதெல்லாம் கொண்டிருக்கு. ஸோ லவங்கப்பட்டையில் 2 வகை இருக்குது. ஒன்று நாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிற அந்த தடிமனான பட்டை, மற்றொன்று சிலோன் பட்டை அப்படின்னு சொல்கின்ற சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டை தான் உடல் எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்ற கோளாறுகளை சரி செய்து உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லவங்கப்பட்டையை டீயாக செய்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர கொலஸ்ட்ரால் வேகமாக குறைஞ்சிருமா. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். லவங்கப்பட்டை தேநீர் ஒன்றும் இல்லை, நீங்கள் தேநீர் போடும்போது அதில் லவங்கப்பட்டை ஆட் பண்ணிக்கினாலும் சரி. ஸோ லவங்கப்பட்டையும் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மஞ்சளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் இதெல்லாம் கூட நமக்கு பல்வேறு நோய்கள்லேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு நாள்பட்ட நோய்களை தீர்க்க மஞ்சள் பெரிதும் உதவி செய்யும். இந்த மஞ்சள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சளை தினசரி உணவில் சேர்த்து கொள்வதோடு காலையில் வெறும் வயிற்றில் டீ போட்டு எடுத்து கொள்ளும்போது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுகள் மற்றும் கழிவுகள் வெளியேற்றப்படுவதோடு உடல் எடையும் சேர்ந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், தக்காளியில் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்குது. குறிப்பாக வைட்டமின் சி, நார் சத்துகள், புரதம் ஆகியவை அதிகமாக இருக்குது. 100 கிராம் தக்காளியில் 1.2 கிராம் அளவுக்கு நார் சத்து கிடைக்கும். ஸோ தக்காளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்க மறக்காதீங்க. அடுத்த விஷயம், புளி உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவும் அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு உடலில் உள்ள செரட்டோனின் உற்பத்தி அளவை கட்டுக்குள் வைக்குது. இதனால் உயர் ரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால் ஆகியவை கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புளிப்பு நிறைந்த புளி யாருக்கெல்லாம் பிடிக்கும் தெரியல, ஆனால் நம்ம கண்டிப்பாக சமையலுக்கு பயன்படுத்தி தான் ஆகுவோம். அப்படி உங்களுக்கு புளி கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், கொத்தமல்லி இலை நம்முடைய உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மிக ஆரோக்கியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.